அஸ்ஸாமின் தின்சுகியா மாவட்டத்தில் உள்ள பென்கிரி பகுதியில் தேயிலை தோட்டத்திற்கு சொந்தமான வேன் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தினர். இதில் ஒருவர் கொல்லப்பட்டார், 2 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் அதே பகுதியில் டிக்போய் என்ற இடத்தில் ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது தீவிரவாதிகள் இன்று தாக்குதல் நடத்தினர். ராணுவ வாகனங்கள் சென்ற வழியில் அதிகாலை 5:30 மணி அளவில் வழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து சிதறியது. ராணுவ வாகனங்கள் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் மறைந்திருந்த உல்ஃபா தீவிரவாதிகள் வீரர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். வீரர்களும் பதிலுக்கு துப்பாக்கியால் சுட்டனர். இந்த சண்டையில் 7 வீரர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு 3 வீரர்கள் உயிரிழந்தனர். 4 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தப்பியோடிய தீவிரவாதிகளை பிடிக்க தின்சுகியா மாவட்டத்தில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதனிடையே தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் தீவிரவாதிகள் தண்டிக்கப்படுவது உறுதி என்றார். அவரிடம் தாக்குதல் குறித்து கேட்டறிந்ததாகவும் நிலைமையை மத்திய உள்துறை அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வீரர்கள் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள ராஜ்நாத் சிங் காயமடைந்த வீரர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார்.